வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 8வது பாடலை விளக்கத்தோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த பாடல் கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. இதில் பாடப்பட்டிருக்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னா சேரமான் கடுங்கோ வாழியாதன். இந்த சேரமான் கடுங்கோ வாழியாதனை சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்றாலும் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன் என்றாலும் ஒருவர் தான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் பாடான் திணையில் அமைந்தது. பாடான் திணை அப்படின்னா பாடப்படக்கூடிய ஆண்மகனது வீரம், ஒழுக்கம், கொடை இது மாதிரியான தன்மைகளை எல்லாம் புகழ்ந்து சொல்லக்கூடியதான் பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேரமன்னன் செல்வ கடுங்கோ வாழியாதன் எப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டவன் அப்படிங்கிறத கபிலர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த கபிலர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சூரியனையும், அதாவது கதிரவன் சொல்கிறோம் இல்லையா, கதிரவன், சூரியன், ஞாயிறு எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த சூரியனையும் செல்வ கடுங்கோ வாழியாதனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஒப்பிட்டு இதில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாரு கபிலர். இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம். இந்த பாடல் பாருங்க. வையம் காவலர் வழி மொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொதுச்சொல் பொறாது இடம் சிறிது எண்ணம் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை கடந்து அடுத்தானை சேரலாதனை யாங்கனம் ஒத்தியோ வீங்கு சலல் மண்டிலம் பொழுது என வரைதி புறங்கொடுத்து இரத்தி மாறி வருதி மலை மறைந்து ஒளித்தி அகல் இரு விசுபினானும் பகல் விளங்குதியால் பல்கதிர் விரித்தே. இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை பாருங்க. வையம் அப்படின்னா உலகம் என்று பொருள். இந்த உலகத்தை காக்கக்கூடிய காவலர்கள், காவலர்னா யாரு? உலகத்தை காக்கக்கூடிய மன்னர். மன்னரை காவலர்னு சொல்லுவாங்க. மக்களுக்கெல்லாம் காவலராக இருக்கக்கூடியவர்கள் அரசர் தானே, அதனால இங்க சொல்றாங்க. அப்போ இந்த வையத்தை காக்கக்கூடிய காவலர், இந்த உலகத்தை காக்கக்கூடிய அந்த மன்னர்கள் பலரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுக்குன்னு அரசாட்சி செய்யக்கூடிய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொது சொல்லை பொறாதவன். அதாவது இவனுடைய நாடு சிறிய அளவிலாக இருந்தாலுமே கூட எதிரி நாட்டுக்கு போய் அவங்களையும் ஜெயிச்சு அந்த நாட்டையும் தன்வயப்படுத்தி தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தி தனியாட்சி நடத்தி வரக்கூடியவன் தான் இந்த செல்வ கடுங்கோ வாழியாதன். அப்போ தனக்குரிய அந்த நிலப்பகுதியை மட்டும் அரசாட்சி செய்யக்கூடியவன் அல்ல இந்த செல்வ கடுங்கோ வாழியாதன். தன்னுடைய எதிரி நாடுகள் வரை சென்று அவர்களையும் வென்று அந்த நாட்டையும் தன்னுடைய நாட்டோடு இணைத்து தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தி அரசாட்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவன். அதைத்தான் இங்கே கபிலர் குறிப்பிடுறார். இந்த வையத்தை காக்கக்கூடிய காவலர்கள், இந்த உலகத்தை காக்கக்கூடிய மன்னர்கள் பலரும் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொதுச்சொல் பெறாது. அதாவது இந்த நிலப்பகுதி இவங்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த பொதுச்சொல்லை இவன் பொறுத்து கொள்ள மாட்டான். இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப, நம்முடைய நாடு ரொம்ப சிறுசா இருக்கு, அப்போ நம்ம இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட ஒடுங்கா உள்ளத்து, அவனுடைய மனம் ஒடுங்கலை, அந்த மனம் ஒடுங்கலை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த எப்படியாவது தனியாட்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தோட பலரையும் ஊக்கமுடன் வென்று நிலத்தை விரிவுபடுத்தி தனியாட்சி நடத்தக்கூடியவன். ஓம்பா ஈகை கடந்து அடுத்தானை, அது மட்டும் இல்லாமல் அவன் இடத்துல இருக்கக்கூடிய செல்வம் கொட்டி கிடக்குது இந்த செல்வ கடுங்கோ வாழியாதன் இடத்துல. எப்படி அப்படின்னா எதிரிகள் நாட்டையும் போய் ஜெயிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டவன், எதிரிகள் நாட்டையும் தன்னுடைய நாடாக மாற்றியவன். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் இந்த சேரலாதன். அப்படிப்பட்ட அந்த சேரலாதனை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கதிரவனோடு ஒப்பிடுகிறார்கள், சூரியனோடு ஒப்பிடுறாங்க. அப்போ அந்த சூரியனிடத்திலே பார்த்து கேட்கிறார் இந்த கபிலர், யாங்கனம் ஒத்தியோ, நீ எந்த வகையில் இந்த சேரமன்னனை ஒத்து வருவாய்? எப்படி? வீங்கு சலல் மண்டிலம் பொழுது என வரைதி புறங்கொடுத்து இரத்தி மாறி வருதி மலை மருந்து ஒழுத்தி.
அப்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த கதிரவனை பார்த்து, நீ எப்படி இந்த சேர மன்னனுக்கு ஒப்பாவாய்? பகற்பொழுது போதும் இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணுற? நீ சுத்துற. பொழுதுல உனக்குன்னு இவ்வளோதான், பகலில் மட்டும்தான் நீ இருப்ப. அப்புறம் மாலை நேரமானா என்ன பண்ணுவேன்னா, புறங்கொடுத்து இரத்தி, இந்த பயந்து ஓடுறவங்க மாதிரி அந்த புறமுதுகிட்டு ஓடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீ மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற. அதுக்கப்புறம் மாறி வருதி. அப்புறம் தெற்கும் வடக்கும் மாறி மாறி வரக்கூடிய ஆளாக நீ இருக்கிறாய். அதுக்கப்புறம் மலை மறந்து ஒளித்தி, மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற. இந்த பகைவர்கள் தொரத்திட்டு வந்தாங்கன்னா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிற. அப்போ இப்படியாக நீ பகல்ல மட்டும்தான் வானத்துல தோன்றி பல கதிர்களையும் பரப்பக்கூடிய ஆளாக இருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீ எப்படி அந்த சேர மன்னன் கடுங்கோ வாலியாதனுக்கு ஒப்பாவாய்? நீ ஒரு காலும் அவனோடு ஒப்பாக மாட்டாய். உனக்கு அந்த தகுதி கிடையாது சூரியனே, பகலவனே, கதிரவனே. அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய நாட்டோடு அமையாது பிறர் நாட்டையும் கைப்பற்றி விரிவுபடுத்துவான். பகைவர் எதிர்த்து வந்தா எதிர் நிற்பானே தவிர உன்ன மாதிரி ஓடி போய் ஒளிய மாட்டான். புறமுதுகு காட்ட மாட்டான். அதற்கப்புறம் நிலையான ஆட்சி உடையவன். ஆனா நீயோ பகல்ல மட்டும்தான் ஆட்சி பண்ற. இந்த வானத்துல இருந்துகிட்டு. இரவு நேரத்துல நீ ஆட்சி செய்யக்கூடியவனாக இல்லை. அதுக்கப்புறம் விளங்கிய புகழ் உடையவன் அவன். எந்நேரமும் அவனுக்கு அந்த புகழ் இருக்கிறது. ஆனால் உனக்கு அந்த மாதிரியான புகழ் இல்லை. யார் வந்து என்ன கேட்டாலும் இரவு பகல் என்று பாராது கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை கொண்டவனாகவும் இருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவன், சோம்பல் இல்லாத உள்ளத்தை உடையவன், தனக்குன்னு பொருளை வச்சுக்காம பலருக்கும் மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஆற்றலுடையவன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீ எந்த வகையில அந்த சேர மன்னன் கடுங்கோ வாலியாதனுக்கு ஒப்பாவாய்? அப்போ எந்த வகையிலும் நீ ஒப்பாக மாட்டாய் என்று அந்த கதிரவனை பார்த்து புலவர் பேசக்கூடிய வகையில பாடல் வந்து அமைந்திருக்கிறது. இப்ப பாருங்க பாடலுடைய பொருள மறுபடியும் ஒருக்கா சொல்றேன் பாருங்க. விரைந்து செல்லக்கூடிய கதிரவனே, வேகமாக போகக்கூடிய சூரியனே, அரசர் பணிந்து நடக்க இன்பத்தை விரும்பி உலகம் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற சொல்லை பொறுக்காமல் தன்னுடைய நாட்டின் இடம் சிறிது அப்படிங்கிற எழுச்சி தூண்ட அந்த நேரத்தில் அந்த அரசன் என்ன பண்றான்? பகைவர்கள் மேல் செல்கிறான் இந்த சேரமன்னன். அங்கு சென்று பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அளவில்லாமல் கொடை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத கொடைத்தன்மையுடையவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த சேரலாதனை நீ எந்த வகையில ஒத்திருக்க முடியும்? உனக்கு பொழுது என்னும் எல்லை உண்டு இல்லையா? பகல் நேரத்துல மட்டும்தான் வருவ. இரவு நேரத்துல இருக்க மாட்ட. ஆனா அரசனுக்கு அப்படி இல்ல. பகல் நேரத்துல இருப்பான், இரவு நேரத்துல இருப்பான். அதற்கப்புறம் புறங்காட்டி மறைதல் உனக்கு உண்டு. நீ போய் மறைஞ்சுக்குவ. நீ போய் இந்த பகைவர்கள் எதிரிகள் வந்தால் அந்த புறமுதுகிட்டு ஓடுறாங்க இல்லையா பயந்துகிட்டு, அந்த மாதிரி நீ மறைஞ்சுக்குவ. மேகத்துக்கடையில எல்லாம் மறைஞ்சுக்குவோம் இல்லையா சூரியன். அப்படி நீ எல்லாம் மறைஞ்சுக்குவ. ஆனால் இவன் ஒருபோதும் அப்படி எதிரிகளை கண்டு புறமுதுகு காட்ட மாட்டான். அதற்கப்புறம் நீ ஒரு நாள் போல இல்லாம தெற்கும் வடக்கும் மாறி மாறி வருவ. ஆனா இவன் அப்படி இல்லை. அதற்கப்புறம் நீ மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவ. இவன் எப்பவும் அப்படியெல்லாம் ஒளிந்து கொள்வது கிடையாது. பகல்ல மட்டும்தான் நீ வருவ. ஆனா இவன் பகல்லும் இருப்பான், இரவிலும் இருப்பான். அப்படிப்பட்ட ஆற்றலுடையவனாக இருக்கிறான் இந்த சேர மன்னன் செல்வ கடுங்கோ வாலியாதன். அதனால் ஒருபோதும் நீ சேரலாதனுக்கு ஒப்பாக மாட்டாய். ஒருபோதும் நீ அந்த சேர மன்னனுக்கு ஒப்பாக இருக்க மாட்டாய். அப்போ உன்னை காட்டிலுமே அந்த சேர மன்னன் செல்வ கடுங்கோ வாலியாதன் சிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லி சூரியனை சிறுமைப்படுத்தியும் சேர மன்னனை பெருமைப்படுத்தியும் கபிலர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். பாடலை பாருங்க. வையம் காவலர் வழி மொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொதுச்சொல் பொறாது இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளம். எப்பவுமே சோம்பல் இல்லாத உள்ளத்தை உடையவனா. ஓம்பா ஈகை கடுந்தாடு தானே சேரலாதனை யாங்கட முத்தியோ. அப்படிப்பட்ட சேரனை நீ எப்படி ஒப்பாவாய்? அவனுக்கு வீங்கு சலல் மண்டலம் பொழுது என வரைதி. உனக்குன்னு ஒரு பொழுதுன்னு எல்லை இருக்குது. புறங்கொடுத்து இருத்தி நீ போய் போய் மறைஞ்சுக்குவ. ஓடி போய் மாறி மாறி வருவ. மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவ. பகல்ல மட்டும்தான் வருவ. ஆக நீ ஒருபோதும் நீ அந்த சேரலாதனுக்கு ஒப்பாக மாட்டாய். உன்னை காட்டிலும் சிறந்தவன் தான் இந்த சேரமன்னன். இன்னும் சொல்லப்போனா அந்த சேரமன்னனோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு கூட உனக்கு அந்த தகுதி கிடையாது. அப்போ சூரியனை இந்த இடத்துல தாழ்வுபடுத்தி சேர மன்னனை பெருமைப்படுத்தி இது போல கபிலர் வந்து பாடியிருக்கிறார். மிக்க நன்றி.
மீண்டும் நாம இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் தேவை அப்படின்னா, இந்த காமெண்ட் பகுதியில குறிப்பிடுங்க. வேறு ஏதாவது பாடல்கள் வேணும்னாலும் குறிப்பிடுங்க. எனக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில நான் அந்த பாடல பதிவிட்டுர்றேன். நன்றி. நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.